முதல் மாநாட்டில் பார்த்து அதுக்கு ஒரு அமிக்கபிளான ஒரு சொல்யூஷன், ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா எனக்கு இது ஆரோக்கியமாக படுது. இந்த மாதிரி ஒரு தலைவன் நாளைக்கு எந்த பிரச்சனைக்குனாலும் இப்படி தானே யோசிப்பான், அந்த மக்களுக்காக நிற்பார். அப்படி தான் நான் யோசிக்கிறேன், ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன். இந்த தடவை ஸ்டேஜ்லேருந்து வாக் போகிறது ரொம்ப தூரம் பண்ணியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் அது வந்து எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்காருங்க. வந்துட்டு திரும்பி போக முடியல, எல்லாரும் இது மேலாம் ஏறிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கனே நின்று தான் பேசினாரு. இந்த தடவை அது பாசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 1 கிலோமீட்டர்ன்றது எத்தனை பவுன்சர் போடுவீங்க, எவ்வளோ போலீஸ் போடுவீங்க? இந்த மாதிரியான கூட்டங்கள் வெளியில் சமூக வெளிகளில் வந்து தோன்றும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆம்புலன்ஸ்க்கோ ஒரு போலீஸ்க்கோ ஒரு ஃபயர் இன்ஜினுக்கோ பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஒருவேளை இவர் பிடிக்காத ஒரு திமுக அதிமுக காரர் இருந்தால் கூட அவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, டிராஃபிக் ஜாம் ஏற்படக்கூடாது. இந்த ஒரு கரிசனம் தான் அவர் பப்ளிக் லைஃப்ல வராமல் இருக்குது. ஆனால் இந்த அவரோட மக்கள் அவருக்காக பார்க்க வர அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் பக்கத்துலையும் போய் ரீச் ஆகணும், எல்லாருக்கும் எவ்வளோ கிட்ட விசிபிலிட்டிக்கு போக முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த ரேம்ப்பு. போன வாட்டியோட இந்த வாட்டி பெருசாக பண்ணுறதுக்கு காரணம் மாநாடு மேடை பெருசு, இடம் பெருசு.